வீடு, மன, சொத்து, சுகம் இதெல்லாம் இருந்து என்னத்துக்காகுது? ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த மனசுங்கிறது கவலைப்பட்டுக்கிட்டே தானே இருக்குது. வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு நீங்கள் சந்திச்சுக்கிட்டே தானே இருக்கிறீங்க. வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏமாற்றங்கிறது இருக்குது. உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிறதுலையே பாதி வாழ்க்கை போயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக வாழ்ந்த நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே கஷ்டப்பட்டு தான் இருக்கிறீங்க. இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்குன்னு நீங்கள் வாழ ஆரம்பித்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் தடை இருந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்காக, குடும்பத்துக்காக, உங்கள் குடும்ப உறுப்பினருக்காக தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாடுபடுறீங்க. ஆனாலுமே ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு சொல்லலாம். ஒரு எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் ஒரு பொறுமை ஒரு அளவு இருக்குல்ல. பெரும்பாலும் கோபம் உங்களுக்கு இயல்பான குணமாக இருந்தாலும் இந்த நேரம் கோபங்கிறது கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் அந்த கோபத்துக்கும் அந்த பொறுமைக்கும் எல்லைங்கிறது கொஞ்சம் இருக்குது. இந்த நேரம் நிறைய விஷயங்கள் உங்களை பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நேரம் வரட்டும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கிறீங்க. என்ன ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக பல விஷயங்களை நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தாலுமே இந்த நேரம் நீங்கள் சாதாரணமாக பேசினா கூட அது வம்பா முடிகிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் பிரச்சனை வளர்றதே தவிர அது தீந்த பாடில் நினைக்கக்கூடியங்களா தான் இந்த நேரம் விருச்சிக ராசி என்பது இருக்கிறீங்க. ஏன்னா புது புது பிரச்சனைங்க, புது புது வாழ்க்கையில் புது புது விஷயங்கிறது நேரம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. திரும்ப திரும்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் பிரச்சனையை தீர்த்து விட்டாலுமே அடுத்தடுத்து பாதிப்புங்கிறது இருக்குது. மற்றவங்க தான் புரிஞ்சுக்கலாம்னு பரவாயில்ல, இந்த சொந்த பந்தம் நண்பர்களாவது உங்களை விமர்சனம் செய்யாமல் இருந்துட்டா போதுமே நினைக்கக்கூடியங்களா தான் இந்த நேரம் இருக்கிறீங்க. அந்த வகையில் 5 முக்கியமான கிரக கூட்டணி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகுது, அதேமாதிரி இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்க. யம தர்மராஜனுடைய கோரை பற்குள்ள ஒன்றான இந்த நேரம் தான் புரட்டாசி மாசமாக கருதப்படுதுன்னு சொல்லலாங்க. யம பயம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடியவங்க இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறதால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். புரட்டாசி மாசத்தை பித்ரு தேவதை வழிபாடு செய்வாங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது நமக்கு மகாவிஷ்ணு தருவார். வாழ்க்கையில் பல பிரச்சனை தடை இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் புரட்டாசி விரதம் இருக்க பாருங்க. ஏன்னா எல்லாராலையுமே திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இந்த மாசத்துல நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் அந்த பெருமாளை உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடைக்கும். ஜாதக அமைப்புப்படி சனி தோஷம் முதன் திசை நடக்கக்கூடியவங்க, அது மட்டும் இல்லாமல் பல தோஷங்கள் இருக்கக்கூடியவங்க சனிக்கிழமை நாட்களில் புரட்டாசியில் நீங்கள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யறது. நீங்கள் பெருமாளுக்கு தான் இந்த நேரம் விரதம் இருந்து வழிபாடு செய்யணுங்கிறதுலாம் இல்லை. சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல நல்ல நில தீபம் போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா பாவங்கள் எல்லாமே நீங்கி புண்ணிய பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கிறது கிடைக்கும். ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருந்தாலும் சரி, சர்ப்பதோஷம், நாகதோஷம், மாங்கல்ய தோஷம், தார தோஷம், எப்பேற்பட்ட பல தோஷம் இருந்தாலுமே இந்த புரட்டாசி மாசத்துல நீங்கள் தொடர்ந்து பெருமாளை வழிபாடு செஞ்சு கருட வழிபாடு செஞ்சா சூரியனை கண்ட பனி மாதிரி பல பிரச்சனை நீங்க கூட வாய்ப்புண்டு. அதனால விருச்சிக ராசி என்பவர்கள் மறக்காம இந்த வழிபாடு செஞ்சுக்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த புரட்டாசி மாசத்துல பெற போறீங்கிறத நம்ம மேலுமே பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த காலகட்டம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சூரியன் புதன் 2 முக்கியமான கிரக சேர்க்கை உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. அஷ்டமராசியில் குரு பகவானும் அத்தாஷ்டகத்தில் வக்ர சனியும் ராகும் இருக்கிறாங்க. அதனால தான் முன்னாடி விட இந்த நேரம் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. எதுலையுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க. எந்த நேரத்தில் எப்படி இருக்கிறீங்கன்னே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. எரிஞ்செறிஞ்சு விழுவீங்க, கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவே பல பிரச்சனை கொண்டு வந்து தரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வெள்ளம் வரத்துக்கு முன்னாடியே அணை கட்டுறது தான் நல்லதுங்கிற மாதிரி இந்த நேரம் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லது. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இரவு நேரம் பயணம் செய்யறது வேண்டாம். வாகனம் ஓட்டிட்டு போகிறத கொஞ்சம் அதிகமாக தவிர்க்க பாருங்க. ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. குடும்ப செலவுன்னு வர்றப்ப இந்த நேரம் உங்களுக்கு செலவு அதிகம்தான். கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றவங்க உதவி நாடக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சாலுமே இந்த நேரம் அப்படி தான் அமைஞ்சிருக்குது. அதனால கை பணத்தை எண்ணி செலவு செய்ய பாருங்க. மற்றவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாதீங்க. பயணம் செய்கிறீங்கன்னா பயணத்தில் கவனமாக இருக்கணும். அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் செய்ய பாருங்க. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம். மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. வேலைன்னு வர்றப்ப இந்த நேரம் வேலைச்சும் அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. நிதானமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் சாதிக்கலாம், விட்டத்தை பிடிக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. ஆதரவு சிறப்பாக இருக்குது. புதுசாக நிறைய விஷயம் செய்யணும்னு முயற்சி செய்வீங்க. அதுவுமே சாதகமாக முடியும். ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் வேகம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும்.
வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க, விட்டத்தை பிடிக்கலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சுக்கிரன் ஓரளவு சாதகமாக இருக்கிறாங்க. இந்த நேரம் மற்ற கிரகங்களை எதிர்பார்க்குறப்ப அவராவது உங்களுக்கு இந்த நேரம் சுப பலன் பெற்று தரப்போகிறார். வருமானம் சிறப்பாக இருக்குது, வருமானம் நீடிக்கும், ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும். இந்த நேரம் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நிதானம் வேணுங்க. பேச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மற்ற கட்சிக்காரங்கிட்ட பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேச பாருங்கள். இந்த நேரம் விசுவாசத்தை சந்தேகிப்பாங்க, அதனால் கவனமாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் கட்சி மாறது வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் கிரக நிலை உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. கல்வி முன்னேற்றம் சிறப்பு தான், ஆசிரியர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது, பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. இதை விட உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நல்ல மதிப்பெண் பெறலாம். எதுவாக இருந்தாலும் தைரியமாக இருக்கணும். அப்புறம் பார்த்துக்கலான்னு விரத விட எதுவாக இருந்தாலும் அப்பயே முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பு தான். சகவாச தோசை இருக்கிறதால கூட பழகக்கூடியவங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனையில் சிக்கிறீங்க, அதனால் கொஞ்சம் யார்கிட்ட இருந்தாலும் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். வெளியில் அதிகமான பயணங்கள் செய்கிறது வேண்டாம். மற்றபடி சிறப்பாக இருக்குது. விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான். ஆனால் கடுமையான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்க. கால்நடை வழியில் இந்த ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்களா இருந்தால் அதோடைய பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். புதுசாக கடன் ஏற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அதனால் முடிஞ்ச வரைக்குமே இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மை தீமை ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்குது. குரு சுக்கிரன் ரெண்டு முக்கியமான கிரக சேர்க்கை இந்த மாதம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க. குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் திணறுவீங்க. எதை செய்யறது எதை விடுறதுன்னு தெரியாத குழப்பம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. வேலைக்கு வெளியில் போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்க பாருங்க. என்னதான் அதிகப்படியான குழப்பமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட கோபப்படுறதோ எரிஞ்சு விழுறதோ வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே இந்த சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுற மாதிரி பெருமாள் வழிபாடையும் கூடவே கருட வழிபாடு செய்ய பாருங்க. அன்றைய தினத்தில் ஒரு நபருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்யறதால சிறப்பான பலனை பெறக்கூடிய பாக்கியங்கிறது விருச்சிக ராசி அன்றர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் புத ஆதித்ய யோகம் உருவாகி இருக்கிறதால பொருளாதார நிலையில் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியுங்க. நட்பு வகையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நட்பு வகையில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி புதன் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே வீடு வாங்குறது, கட்டின வீட்டை படுது பார்க்குறது, இப்படி நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். பதிவு உயர்வு வேலையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குரு பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த புரட்டாசி மாதத்தில் பின்னாடி வரக்கூடிய 2வது வார காலகட்டங்களிலிருந்து மண்ணை தொட்டாலும் பொண்ணா மாறும், என்ன நீடேறும். குரு பாரம் முழுசாக இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பு தாங்க. வெற்றி பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும். சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலையிலையும் நல்ல மாற்றம் தான். வாகன யோகம் உண்டாகும். அதே மாதிரி சனி வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலையால் இது வரக்கூடிய 2வது வாரங்களில் இருந்து உங்களுக்கு வருமான சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு. வாரிசு வழியிலேயும் நல்ல மாற்றம் தான். எடுக்கிற முயற்சி குடும்ப முன்னேற்றத்துக்காக உங்களுக்கு அதுவுமே சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சனி பகவான் வழிபாடு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே வருமானம் தரக்கூடிய அமைப்பு தான். இந்த நேரம் எந்த துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் புகழ் சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் தாராளமாக செய்யலாம். சுயதொழில் மூலமாக இந்த நேரம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப வீட்டில் பொறுத்த வரைக்குமே வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி இந்த நேரம் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். வேலையிலுமே ஒரு மகத்தான பதவி கிடைக்கும். வீட்டில் விரைவிலேயே மங்கள ஓசை கேட்கக்கூடிய பாக்கியங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கிறதால அவருடைய பார்வை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சங்கடத்திலிருந்து உங்களை வெளிவர வைப்பார். மனக்குழப்பம் குழம்பிருந்து உங்கள் மனசில் குழப்பம் நீங்கும். ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. அதனால சிறப்பு தான். செலவுங்கிறது பெருசாக இல்லை, கட்டுப்படும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். அலைச்சலுங்கிறது பெருசாக இல்லைங்க, வருமானம் சிறப்பாக இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி வக்கரடைஞ்சிருக்கிறதால ராகுவோட குரு பார்வை கிடைக்கிறதால சங்கடங்கிறது இல்லை. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனாலையும் அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சால் வேலை கிடைக்கும். எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்குது. வருமானத்துலேயும் பாதிப்பு இல்லை. இந்த நேரம் வசதி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கேட்டி நட்சத்திரக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரிக்கக்கூடிய புதனும் சூரியனும் உங்களுக்கு நெருக்கடி இல்லாமல் செய்வார். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். எந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானத்துலேயுமே பாதிப்புங்கிறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் குடும்பமாகவே விரதம் இருந்து புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்ய பாருங்க. திருப்பதி ஏழுமலையான நீங்கள் மனதார நினைச்சு கூப்பிட்டு வழிபாடு செஞ்சாலே பல தோஷம் நீக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் விருச்சிக ராசி அன்பை பொறுத்த வரைக்குமே இந்த சித்தர் வழிபாடு ஞானிகள் வழிபாடு செய்யக்கூடிய வழக்குங்கிறது இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். ஆனால் இந்த புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் புண்ணிய பலன்களை அதிகரிக்கணும்னா
தொடர்ந்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் தீபம் ஏற்றி மணக்கக்கூடிய மலர்கள், இந்த மல்லிகைப்பூ மாதிரி மணக்கக்கூடிய மலர்களை நீங்கள் தரிசனம் கொடுத்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்ய பாருங்கள். இதனால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு 3வது சனிக்கிழமை வரைக்குமாவது விரதம் இருக்க பாருங்கள். இதனால் கண்டிப்பாக பெருமாளுடைய அருளுங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருக்கிறீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. நன்றி நண்பர்களே.